நம்ம ஹீரோ சேட சோல்ஜர்ஸ் எல்லாம் எழுப்புவான். சாதா சேட சோல்ஜர்ஸ் அவங்களே எந்திரிச்சு நிக்க இவனை போய் செக் பண்ணுவான். செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் பீராங்க விட பயங்கர பவரா இருக்கும். என்னடா இதுங்களே இவ்வளவு பவரா இருக்கு, இதுவே போதுமே. அவனுக்கு என்னமோ ஓவரா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. முன்னுரிமை எல்லாம் கொடுக்க கூடாது, அது இது லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் நான் கொடுத்துட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஊனும் ஆன்னு பாப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சீஃப் சவுல் ஏதோ ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு நின்று இருப்பான். சேர்மன் கோதா நீங்க சேஃபா இருக்கீங்களா, உள்ள போய் செக் பண்ண சொன்னாரு. நானும் உங்க கூட வருவேன், நான் காஸ்டியூம் போட்டு நின்று இருப்பான். நம்ம ஹீரோ ஹரிஸ்வர் நீங்க கண்டிப்பா உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்க அவன் ஏதோ பயந்துருவான். என்னடா நம்மள பயப்படுத்துறா அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி டஞ்சனுக்குள்ள போனா ஏர் ரேங்க் மாஸ்டர் ஸ்னேக் பாபுன்ற மாதிரி நின்று இருக்க நம்ம ஹீரோவோ ரைஸ் அப்படின்னு சொல்ல நம்ம டேங்க் ஐயனு வெறு இவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. வெறுல மேல ஏறி வாயை கிழிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சண்டை போடுறாங்களா விளையாடுறாங்களே தெரியல. அடுத்த சீன் தான் செம்ம சீன். டெட்பூல் சொல்லுவான்ல இப்ப பாரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுப்பான்ற மாதிரி வெறு அப்படி பறந்து வந்து அது தலையை ஒத்த கையில பிச்சுட்டு அப்படி நிப்பா பாருங்க சூப்பர்மேன் லேண்டிங் மாதிரி. செமையா இருக்கு அதை பாக்கிறதுக்கலாம். யாருக்கெல்லாம் வெறு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து சீஃப் சவுல் பயந்துருவான். என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, எல்லாம் செத்து போனாலும் திரும்ப திரும்ப வருதுன்னு மிரட்டு இருக்க. இங்க பார்த்தா இது யாரா புதுசா இருக்கணும் பார்த்தா இங்கிலீஷ் வருவான். அப்படி ஃபேம் செம்ம மாசா காட்டுவாங்க பாருங்க இங்கிலீஷ. சிங்க இறங்கு காட்டுக்கு விருந்து இவ பேட்டைக்கு செதறணும் பயந்துன்ற மாதிரி எத்த நடந்து வந்துட்டு பாருங்க. அப்படியே அந்த டீமன் கிங் பாரான் சோட எடுத்து ஒரு சொல்லுவான் பாருங்க. அந்த லைட்டிங் மின்னல் அந்த சீஃப் சவுல் கண்ணெல்லாம் தெரியும் வாடு பார்த்துட்டு இருப்பான். சொல்லட்ட அப்படியே அது பாம்போட நாக்கு மாதிரி போய் அங்க 5 மாசம் இருக்கும். 5 மாசம் ஒரே நேரத்துல பஸ்பம் ஆக்கிரும் அந்த மின்னல் எல்லாம். அதை பார்த்து மிரண்டுருவாங்க. இது என்னடா லைட்னிங் பவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுது, இது ஏராக்கா இல்ல இது ஏராக்க விட அதிகம். ஏன்னா 5 ஏராக் மாஸ்டர் ஒரே நேரத்துல கசக்கி போட்டுச்சே, இது கூட நான் சண்டை போட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம இக்ரீஸ மாசா காட்டுவாங்க. யாரெல்லாம் இக்ரீஸோட பயங்கரமான ஃபேனோ அவங்கள கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்படி அந்த பக்கம் எறும்புல அந்த செத்து போன மான்ஸ்டர் சாப்பிட போக நம்ம ஜின்னு ஓடி வந்து போ இதெல்லாம் ஏன் சாப்பிடுற, இதெல்லாம் வெளியே எவ்வளவு வேலை தெரியுமா. இங்க பார்த்தா மைனி டீம் அப்புறம் சண்டிங்களா சீக்கிரம் வேலை பாருங்கடா, என்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் சண்டிங்களா அப்படின்ட்டு கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இங்க சீஃப் சவுல் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான். இவன் ஒரு ஆள் போதும் போல இருக்க டஞ்சன் எல்லாம் முடிச்சு தள்ளுறதுக்கு. மைனி டீமுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருக்கான், அட்டாக் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கான். இப்ப புரியுது சேர்மன் கோ எதுக்கு போய் பாரு மிரண்டு போயிரும் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு இப்ப புரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான். அடுத்து ஸ்னேக் பாபுக்கெல்லாம் ஸ்னேக் பாபு பாஸ் ஸ்னேக் பாபு போய் நிப்பாங்க பாருங்க. அவன் கையில 2 ஆக்வாமேன் வெப்பன் வச்சு நின்று இருப்பான். நம்ம ஹீரோவோ மைனிங் வேலை பாக்குறவன் தவிர மத்தவன் எல்லாம் உள்ள போங்கடா கேன்சல் சம்மன் அப்படின்னு சொல்ல அந்த சீஃப் சவுலோ ஏன் சார் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க ஏன் டேகர்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சி போயிருக்கு, அது கொஞ்சம் வேலை வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மேல சரசரசரன்னு ஏறி அது மூஞ்ச 2 ஒரு வெட்டு சரட்டு நட்டு மேல பறந்து வந்து நிப்பான் பாருங்க. இந்த சீஃப் சவுல் வேற வேலையே இல்ல, ஆடு வாய பொழுது பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோ 100வது லெவல்ல இருந்து 101வது லெவலுக்கு போயிருவான். அதுல நிறைய டெவலப் ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் லெவலப், சேஃப் ஷேடோ லெவலப், டொமைன் ஆஃப் மோனார்க் லெவலப், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் லெவலப் மாதிரி டெவலப் நிறைய ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெவலப் ஆனதுல அவனுக்கு 1 மணி நேரம் கம்மியா இருக்கும். முதல்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 3 மணி நேரம் ஆகும் திரும்ப யூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ 2 மணி நேரத்துல திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப பரவாயில்ல நல்ல டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த சாவலோ அந்த பாம்பு கிட்ட போயிட்டு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஆச்சு, இது ஷீல்ட கூட உருவாக்குமே, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் இவன் என்ன அசால்ட்டா 2 டேகரை வச்சு வெட்டி போட்டான் அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் சாக்கா பாப்பான். நம்ம ஹீரோ எப்பவும் போல ரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. இந்த ஸ்னேக் பாபு அப்படி சேடாவா இருந்துச்சு நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது பரவாயில்ல, இது மேஜிக் பவர் ரொம்ப நல்லா இருக்கு, இது டஸ்கோட ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்த்துட்டு ஜின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். உன் பேரு ஜிமா அப்படின்னு பேர் வைக்க ஊவோ பார்த்துட்டு பரவாயில்லையா நம்ம மறுபடியும்